வணக்கம் மைனிவர்ஸ், நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் ஒரு நல்ல குடும்ப தலைவரை, ஒழுக்கமானவரை மற்றும் நேர்மையானவரை, மற்றவர்களை பற்றி குறை கூறாதவர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள். அதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மற்றும் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் செய்யும் காரியங்களை, நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். அவர்களுக்கு சப்போர்ட் செய்வதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் வேலையை நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வேலையை இழந்து விடுவீர்கள். உங்களுடைய சுய தொழிலை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் சுய தொழில் அது வீணாக போய்விடும். நீங்கள் கஷ்டப்பட்டது அனைத்தும். நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுடைய படிப்பில் கவனம் செல்லுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய படிப்பின் பாதியில் நின்றுவிடும். இவை அனைத்தையும் தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். அதை குறிப்பிடுவதற்கு காரணம், நீங்கள் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் செய்தாலும் அவர்கள் யாரும் நமக்கு உதவி செய்ய போவதில்லை. நம்மை யார் என்று கூட அவருக்கு தெரியாது. தயவு செய்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தலைவருக்கு நீங்கள் சப்போர்ட் செய்யுங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில், அவர்கள் கையில் கிடையாது. ஜாக்கிரதையாக முடிவெடுங்கள். உங்கள் நாள் இனிய நாளாக அமையட்டும். அன்புடன் மரினா. நன்றி.